அன்பர்களுக்கு வணக்கம். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி, சிவகங்கை சமஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய நமது தென் திருப்புவனம் என்று சொல்லி திருமுறைகளிலே சுட்டப்பட்ட அதை இனிய திருப்புவனம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் விமானங்கள் பாலஸ்தாபனம் 7/7/2025 திங்கட்கிழமை 6 மணியிலிருந்து 6:30க்குள் நிறைவடைகிறது. முதல் நாள் 6ஆம் தேதி இரவு முதற்கால பூஜைகள் நடக்கின்றன. விமானங்கள் மட்டும்தான் பாலஸ்தாபனம். இதோடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், திருஞான சம்பந்த பெருமான் 2 திருப்பதிகங்கள் பாடியிருக்கிறார். அந்த மூவர், சேரர், சோழர், தென்னன், பாண்டியன் மூவருமே வழிபட்ட ஆலயம் என்று அங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாவரசர் பெருமான் ஒரு திருப்பதியை அருள் இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த சேர சோழ பாண்டியரோடே அங்கே சென்று அங்கே வழிபட்ட வரலாறு நம்மிடமே இருக்கிறது. அங்கே பொன்னணையாள் என்ற ஒரு அம்மையார் இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அடியார்களுக்கெல்லாம் உணவிட்டு இறைவனே அங்கே மாறு வேடத்தில் சித்தராக அங்கே அவருக்கு திருவுருவத்தை செய்வதற்கு அருளிய அந்த வரலாறு திருவிளையாடல் புராணத்தில் உள்ளது. அதற்கும் உரியது. வடிவேறு, நாவரசர் போகும்பொழுது இறைவன் திருக்காட்சி காட்ட வடிவேறு திருசுகுணம் தோன்றும் என்று ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை அருளியிருக்கிறார். கோவை அரண்மனை அறக்கட்டளை அவர்களுடைய பணிகளுக்கு எல்லையே இல்லை. ஒரு அற்புதமாக இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நமது பவானி தியாகராஜன் அவர்கள் அந்த அரண்மனை அறக்கட்டளை அன்பர்களோடும் பிறரோடும் ஒருங்கிணைத்து இதை முன்னெடுத்து செல்கிறார். அன்பர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். இது பலர் அறியாத செய்தி. அதனால் எனக்கு தகவல் வந்தது. அதை உறுதி செய்து கொண்டு இங்கே பதிவிடுகிறேன். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம.